ஹலோ லர்ன்சர்ஸ், இது டிபிஎம்எஸ் சீரீஸில் எபிசோட் 8. இப்போ நம்ம ஒரு டேபிளில் வேர் கிளாஸை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுன்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். அதில் ஐடி, நேம் அண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஒரு டேபிளில் இருந்து ரெக்கார்ட்ஸை ஃபில்டர் பண்ணணுன்னா அதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், அதுக்கப்புறம் வேர் ஒரு கண்டிஷனை நம்ம எழுதணும். இங்கே எழுதுகிற கண்டிஷனை பொறுத்து தான் அந்த டேபிளில் இருந்து ரெக்கார்டை ஃபில்டர் பண்ணும். பேசிக்காக கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம கண்டிஷன்ஸை எழுத முடியும். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் ஈக்குவல் டு இருக்குது. ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அது இல்லாமல் நாட் ஈக்குவல் டு இருக்குது. லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த பேசிக் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு கண்டிஷனை டிஃபைன் பண்ண முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஈக்குவல் டு. இப்போ இந்த ரெக்கார்டில் இருந்து நேம் ஆப்பிள்னு இருக்கிற ஒரு ரெக்கார்டை மட்டும் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த ஈக்குவல் டு யூஸ் பண்ணி நம்மளால் கண்டிஷன் எழுத முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ்க்கு அப்புறம் வேரில் எந்த காலமில் நம்ம சர்ச் பண்ணணுமோ அந்த காலம் நேம் ஈக்குவல் டு ஆப்பிள்னு போடணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, நம்ம கொடுத்த ஈக்குவல் டு ஆப்பிளில் ஒரு பக்கமும் இந்த டேபிளில் நேம் காலமில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக அதில் செக் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட்டு ரெக்கார்டில் இருக்கிற ஆப்பிளில் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிட்டு ரிசல்ட்டில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும். இது ஈக்குவல் டு இல்லை, அதனால் அந்த ரெக்கார்டை எடுத்துக்காது. ஸோ இது போல் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்டில் ஷோ ஆகும். ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ இதுவே நாட் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். நாட் ஈக்குவலாக இருக்கிற வேல்யூவை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். இதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். இதில் இந்த நாட் ஈக்குவல் டு ஆப்பிளோட ஒவ்வொரு ரெக்கார்டில் உள்ள வேல்யூவாக செக் பண்ணணும். இங்கே என்னென்னா கண்டிப்பாக அது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போ ஈக்குவலாக இருக்குது ஃபஸ்ட் ரெக்கார்டு, ஸோ அதை எடுத்துக்காது. ஸோ ரெண்டாவது ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும். இது ஈக்குவலாக இல்லை, ஸோ இந்த ரெக்கார்டை எடுத்துக்கும். இது போல் ஒவ்வொரு ரெக்கார்டாக செக் பண்ணிட்டு வரும். செக் பண்ணிவிட்டு வந்து எதெல்லாம் ஈக்குவலாக இல்லையோ அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துக்கும். ஒன்ஸ் எல்லா ரெக்கார்டையும் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு ரிசல்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெஸ் தென். ஒரு வேல்யூவை விட இன்னொரு வேல்யூ கம்மியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. இப்போ ப்ரைஸ் 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வான்னு நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இதுதான் சின்டெக்ஸ். வேரில் ப்ரைஸ் லெஸ் தென் 100 நம்ம போடணும். இந்த லெஸ் தென்னுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சைடு பிக்கர் சைடு, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஸ்மாலர் சைடு. ஸோ இந்த கண்டிஷன் எப்போ உங்களுக்கு வேலிடாக இருக்குன்னா, பிக்கர் சைடில் பெரிய வேல்யூவும் ஸ்மாலர் சைடில் சின்ன வேல்யூவும் இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வேலிட் ஆகும். மாற்றி இருந்தாலோ இல்லை ஈக்குவலாக இருந்தாலோ கூட அது இன்வேலிட் தான். கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். இப்போ நம்ம சினாரியோவில் லெஸ் தென் 100 எடுத்திருக்கோம். அதாவது பிக்கர் சைடில் 100 இருக்குது. ஸோ 100க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் அது வேலிட் ஆகும். இப்போ இந்த ப்ரைஸ் காலமில் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 150 எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணணும். இந்த 100 விட இந்த 150 பெருசாக இருக்கிறதுனால இது இன்வேலிட், ஸோ இந்த ரெக்கார்டை எடுத்துகிட்டு வராது. இதே போல் ஒவ்வொரு ரெக்கார்டாக அது பார்க்கும். பார்த்துட்டு எதெல்லாம் 100க்கு கீழே இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டில் ஷோ பண்ணும். இதுலேயே நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது 100க்கு சின்னதாக இருக்கிற வேல்யூவையும் எடுத்துகிட்டு வரும், 100ன்னு இருந்தால் கூட வேலிட்னு எடுத்துக்கிட்டு அதையும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ரெக்கார்டில் நமக்கு செக் பண்ணி பார்த்துட்டு 100 விட சின்னதாக இருந்தாலும் எடுத்துக்கும், 100ஐயும் எடுத்துக்கும். ஸோ அந்த ரெக்கார்டை நமக்கு ஷோ பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிரேட்டர் தென். நம்ம கொடுக்குற வேல்யூவோட பெருசாக இருக்கிற வேல்யூவை எடுக்கணும்னா இந்த கிரேட்டர் தென்னை யூஸ் பண்ணலாம். அப்படியே லெஸ் தென்னுக்கு ஆப்போசிட். இப்போ 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ரெக்கார்ட்ஸை எடுக்கணும்னா இந்த கிரேட்டர் தென்னை யூஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு பிக்கர் சைடு லெஃப்டில் இருக்கும், ஸ்மாலர் சைடு ரைட்டில் இருக்கும். ஸோ 100 நம்ம ஸ்மாலர் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ 100 விட பெருசாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் வேலிட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கார்டை எடுத்துகிட்டு வரும். இது 100 விட பெருசு தான், ஸோ இந்த ரெக்கார்டை கன்சிடர் பண்ணிக்கும். இதே போல் வேறு எந்தெந்த ரெக்கார்டெலாம் 100க்கு மேலே இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டில் காமிக்கும். இதிலேயே நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவும் போடலாம். இப்போது ப்ராடக்டோட ப்ரைஸ் 100 ரூபா இல்லை 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எடுத்துகிட்டு வான்னு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த சமயத்தில் நம்ம கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு போடலாம். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், 100 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் எடுத்துக்கும், அட் த சேம் டைம் ஈக்குவலாக இருந்தாலும் எடுத்துக்கும். ஸோ இந்த டேபிளில் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மட்டும் ஃபைன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டில் ஷோ ஆகும். இப்படி தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற கண்டிஷன்ஸை எழுத முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன் நம்மளால் எழுத முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நம்ம வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி டேபிள்லேருந்து ஃபில்டர் பண்ணுறதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே கம்பெனிங்கிற டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த query யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ்ன்ட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் டேபிளில் ஐடி, நேம், ப்ரைஸ் இந்த காலம் மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த query-யை ரன் பண்ணனா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டேபிள் க்ரியேட் ஆகிடும். ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ராடக்ட்ஸுங்கிற ஒரு டேபிள் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் காலம் ஐடி, நேம், ப்ரைஸ் இது 3 இருக்குது. இப்போ அடுத்து இந்த டேபிளில் நிறைய ரெக்கார்ட்ஸை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இன்சர்ட் இன்டு query-யை யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த query-யை ரன் பண்ணோம்னா நமக்கு எல்லா டேட்டாவும் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேபிளில் எப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் மட்டும் கொடுக்குறேன் ப்ராடக்ட்ஸ். இந்த query-யை மட்டும் நம்ம ரன் பண்ணோம்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் நமக்கு லிஸ்ட் ஆகும். தெரியுதா? ஐடி 1லேருந்து 11 வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் நேம் ஆப்பிள்னு இருக்கிற ப்ராடக்டை மட்டும் ஃபில்டர் பண்ணுற மாதிரி இந்த query எழுத போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர், இதுக்கப்புறம் நம்ம கண்டிஷன் எழுதணும். எந்த காலம் நம்ம சர்ச் பண்ண போகிறோம், நேம் ஈக்குவல் டு என்னென்னு இருக்கணும், ஆப்பிள்னு இருக்கணும். ஸோ இந்த query-யை நமக்கு ரன் பண்ணோம்னா நேம் காலமில் ஆப்பிள்னு இருக்கிற ரெக்கார்டை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஈக்குவலாக இருக்கிற வேல்யூவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். நெக்ஸ்ட்டு லெஸ் தென் பார்க்கலாம். ப்ராடக்டோட ப்ரைஸ் 100க்கு கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு query எழுதலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் காலம் லெஸ் தெனாக இருக்கணும் 100-ஐ விட. ஸோ இந்த query-யை நமக்கு ரன் பண்ணோம்னா 100க்கு கீழே இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுலேயே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டோம்னா 100ஐயும் சேர்த்து நமக்கு எடுத்துகிட்டு வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த query-யை நமக்கு ரன் பண்ணோம்னா 100க்கு குறைவாக இருக்கிற ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து 100 ரூபாய் இருக்கிற ப்ராடக்டையும் எடுத்துகிட்டு வரும். இதே போல் 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸை எடுத்துகிட்டு வரத்துக்கு நம்ம கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெஸ் தென்னுக்கு பதிலாக கிரேட்டர் தென் போட்டுக்கிறேன். இப்போ இந்த query-யை நமக்கு ரன் பண்ணால் என்ன ஆகும், 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. இதுலேயே நம்ம 100 ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ராடக்ட்டையும் எடுத்துகிட்டு வரணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரேட்டர் தெனுக்கு அப்புறம் நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி இந்த query-யை நம்ம ரன் பண்ணோம்னா 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ப்ராடக்டை நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இது இல்லாமல் இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் நம்மளால் எழுத முடியும். இதில் பிட்வீனுங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பிட்வீனுங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி 2 வேல்யூக்கு இடைப்பட்ட ரெக்கார்ட்ஸை நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். அதாவது நமக்கு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளார இருக்கிற ப்ராடக்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னா இந்த பிட்வீனை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்கு எப்படி query எழுதணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் எந்த காலமில் ஃபில்டர் பண்ண போகிறோம், ப்ரைஸ் பிட்வீன் எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸுங்கிறத நம்ம போடணும். 50 ருப்பீஸ்லேருந்து இங்கே அண்டு யூஸ் பண்ணிவிட்டு 100 ருப்பீஸ். ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். தெரியுதா? ஸோ இதில் 50ம் கன்சிடர் ஆகும், 100ம் கன்சிடர் ஆகும், அதுக்கு இடையில் உள்ள ரெக்கார்ட்ஸையும் எடுத்துகிட்டு வரும். அதே போல் நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணி எக்ஸாக்ட் வேர்டு இருக்கிற வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இந்த query-யை நான் காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். ஸோ இந்த query-யை நம்ம ரன் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆப்பிள்னு இருக்கிற ப்ராடக்டை மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஆனால் நமக்கு அந்த ப்ராடக்ட் நேம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இடையில இருக்கிற ஏதாச்சும் லெட்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணணுன்னா அது எப்படி பண்ணுறது? அதுக்கு லைக்குங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இங்கே லைக்குங்கிற கண்டிஷனை நம்ம கொடுத்துக்கலாம் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவில் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கணும். இப்போது ஏக்கு அப்புறம் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுன்னா இந்த பர்சன்டேஜுங்கிறது எந்த வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆரம்பிக்கிறது ஏன்னு ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இதை நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஏன்னு ஆரம்பிக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆப்பிள் மட்டும்தான். ஸோ அதை நமக்கு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இதுவே இந்த பர்சன்டேஜை முன்னாடி போட்டுக்கிட்டு
இந்த பர்சன்டேஜுக்கு அப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு வேர்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஈன்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, ரெக்கார்டில் அந்த வேல்யூக்கு முன்னாடி எது இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியாக ஈன்னு முடிகிற ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த குவரியை நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? ஆப்பிள், ஆரஞ்ச், பைனாப்பிள், போமோகிரானட். உங்களுக்கு நேம் ஈன்னு முடிகிற எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு மீனிங் என்னென்னா, இந்த ஈக்கு முன்னாடி எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம். இப்போ பர்சன்டேஜை நான் முன்னாடியும் போட்டுட்டு பின்னாடியும் போட்டேன்னா, இது ஈங்கிறது இடையில இருந்தாலும் சரி, முதல்ல இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் இருந்தாலும் சரி, எல்லா ரெக்கார்ட்ஸையும் உங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ இந்த குவரியை நான் உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்குறேன். தெரியுதா? இந்த ஆப்பிளில் ஈ வந்து லாஸ்ட்டில் இருக்குது, ஸோ அதையும் எடுத்துகிட்டு வரும். ஆரஞ்சில் லாஸ்ட்டில் இருக்குது, ஸோ அந்த ரெக்கார்டிங் கன்சிடர் பண்ணும். கிரேப்ஸில் பாருங்கள், ஈ இடையில இருக்குது. ஸோ ஈக்கு 2 பக்கமும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இடையில ஈன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடும். அதே போல் வாட்டர் மெலன்லேயும் இருக்குது, ஸ்ட்ராபெரிலையும் இருக்குது, போமோகிரானட்லேயும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதை பெரும்பாலும் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூவை சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஈக்கு பதிலாக பிஇன்னு இடையில இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இதை நான் சர்ச் பண்ணுறேன். தெரியுதா? ஸ்ட்ராபெரியில் மட்டும்தான் பிஇன்னு சேர்ந்த மாதிரி இடையில இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை நமக்கு எடுத்துகிட்டு வருது. இப்படி பர்சன்டேஜ் அண்ட் வேர்ட்ஸை நீங்கள் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சர்ச் கொரியை எழுத முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு இன்புட் கொடுத்து நம்ம பார்த்தோம். இப்போ மல்டிபிள் இன்புட்டை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்ணுறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் நான் என்ன பண்ண போகிறேன், நேம் வந்து ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே இருக்கிறத எடுத்துகிட்டு வான்னு போட போகிறேன். இதுக்கு யூஸ் ஆகுறது தான் இன்னுங்கிற இந்த மெத்தட். இன்னுக்கு அப்புறம் ப்ராக்கெட்டில் மல்டிபிள் வேல்யூஸை உங்களால் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஆப்பிள், அதுக்கு அடுத்தது கமா ஆரஞ்ச். ஸோ இந்த குவரியை நம்ம ரன் பண்ணோம்னா இந்த மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறத உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஸோ மல்டிபிள் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா இன்னுங்கிற இந்த மெத்தடை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் நமக்கு தெரியாது, அதை எம்டியாக க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்சர்ட் டு வேல்யூஸில் நேமை மட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். வேல்யூஸில் நேமை மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் டொமேட்டோன்னு கொடுத்துக்கிறேன். ப்ரைஸ் நான் கொடுக்கல. ஸோ ப்ரைஸ் இல்லாமல் ஒரு ப்ராடக்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தோம்னா கடைசியில் நமக்கு டொமேட்டோ ஆட் ஆகிருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து நல்லுன்னு இருக்கும். எம்டியாக இருந்துச்சுன்னா நல்லுன்னு இதில் எடுத்துக்கும். ஸோ இது போல் நல் இருக்கிற நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நல் இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணணுன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை எப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் வேர் ப்ரைஸ் இஸ் நல்லுன்னு நம்ம கொடுத்தோம்னா மட்டும் போதும். ஸோ இந்த ஈஸுங்கிறத யூஸ் பண்ணி நல்லுன்னு நம்ம கொடுத்தோம்னா ப்ரைஸ் எம்டியாக இருக்கிற அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். தெரியுதா? டொமேட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருது. இதுலேயே நம்ம நாட் நல்லும் கொடுத்துக்கலாம். ஈஸ் நாட் நல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நல் இல்லாத வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரும். இப்போ பாருங்கள், ரன் பண்ணுறேன். அந்த டொமேட்டோ தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வேல்யூஸ் இருக்குது. அந்த எல்லா ரெக்கார்டையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் அப்புறம் இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளால் வேர் கண்டிஷன்ஸை எழுத முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.